ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளிங்கிட் வேரோஸ் ஜாப்ல எப்படி ஜாயின் பண்ணி மாதம் மினிமம் 25,000 வரைக்கும் சம்பாதிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பிளிங்கிட் வேரோஸ் பார்ட்னர் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இதில் போயிட்டு பிளிங்கிட் வேரோஸ் பார்ட்னர் அப்படின்னு வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணுற பாருங்கள், பிளிங்கிட் வேரோஸ் பார்ட்னர் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணதும் இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வந்துருக்கு பார்த்தீங்களா, வேரோஸ் ஒரு இங்கிலீஷ்னு. இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணது பாருங்கள், இப்போ இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதுதான், இதில் தான் போய்ட்டு நம்ம வந்து இந்த ஒர்க்குக்கு அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், நம்மளோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க, சிட்டி, ஸ்டேட்டு, எஜுகேஷன், இந்த ஹையஸ்ட் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து கேட்டுருப்பாங்க. இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் கீழே எல்லாம் பாருங்கள், இதோட பெனிஃபிட்டு, இதில் நமக்கு கிடைக்கிற சேலரி இதெல்லாம் பற்றி டீட்டெயில்ஸாக போட்டிருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 25,000 சேலரி தராங்க. இதில் வந்து நீங்கள் பெரிய அளவுலாம் ஒர்க் இல்லை, சாதாரண நார்மல் ஒர்க்கு தான். அது என்ன ஒர்க்குங்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இது எந்த மாதிரியான ஒர்க் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கிராசரி உங்களோட ஏரியாவில் உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்க பெரிய பெரிய கிராசரி மளிகை கடைகள்லாம் போய்ட்டு இவங்க சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க ஆர்டர் பண்ணுற அந்த ப்ராடக்டை நீங்கள் பேக் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். இதுதான் உங்களோட ஒர்க்கு. இந்த மாதிரி பேக் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வந்து சேலரி தராங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சார்ஜ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கீழே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் தராங்க. அப்புறம் வந்து ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 9 மணி நேரம் தான் ஷிஃப்ட்டு. இதை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷிஃப்ட்டை புக் பண்ணிவிட்டு அந்த ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணிக்கலாம். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்து இதில் கிடைக்கிற ஒரு பெனிஃபிட்டு. இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் பண்ணுறவங்களோட அவங்க சொன்ன இந்த ஃபீட்பேக்லாம் வந்து கீழே போட்டிருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் கூட நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இது எப்படி ஒர்க்காக செட் ஆகுமா செட் ஆகாதா அதெல்லாம் கூட நீங்கள் அதில் வந்து படித்து பார்த்துக்கலாம். அது கீழே பாருங்கள், இவங்களும் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம். இப்போ வந்து கீழே ஒவ்வொரு கொஸ்டினையும் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஒர்க்குக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரியான ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த ஒர்க்கில் நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மினிமம் 18 வயசு முடிஞ்சிருக்கணும், புரியுதுங்களா? அதாவது இந்த ஒர்க்கில் சேரணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 18 வயசோ இல்லை 18 வயசுக்கு மேலேயோ இருக்கணும். அடுத்து மினிமம் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா 10th பாஸ் ஆகிருக்கணும். அதாவது வந்து மினிமம் வந்து 10th நீங்கள் 10வது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கவோ எழுதவோ தெரிஞ்சாலே போதும். இதுதான் வந்து பேசிக் இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்ஸு இல்லை வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸு. அடுத்து வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டோட காப்பி வேணும், அதாவது வந்து ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வேல்டான பேங்க் அக்கௌண்ட், ஏதாவது வந்து ஒர்க் ஆகுற மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கணும். இதெல்லாம் வந்து இந்த ஒர்க்கில் சேரத்துக்கான மினிமம் ரெக்யூர்மெண்ட்ஸு கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும். நீங்கள் வந்து மினிமம் 10th படிச்சிருந்தாலே போதும். மேக்ஸிமம் நீங்கள் கிராஜுவேட் ஆகிருந்தாலும் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அண்ட் தென் வந்து 18 வயசுக்கு மேலே இருந்தாலும் ஓகே. அது கீழே பார்த்திங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னும் அடிஷன் 25,000 ஒரு மாதத்துக்கு 25,000 தராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையாவே அது வந்து எப்படின்னா சாப்பாடும் அவங்களே கொடுத்துறாங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் இதுவுமே வந்து அவங்களே கொடுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. மேற்கொண்டு இதில் வந்து இன்சென்டிவ் இந்த மாதிரியான விஷயமும் வந்து உங்களுக்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை கோவிட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு 14 நாள் லீவும் கொடுத்து அந்த லீவுக்கான சேலரியும் வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டு, ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம்தான். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். ஏன்னா ஒருவேளை வந்து உங்களுக்கு கோவிட் வந்தாலும் உங்களுக்கு வந்து 14 நாள் ஒரு எப்படி ஐசோலேஷனில் இருக்கிறதுக்கு 14 நாள் லீவும் கொடுத்து மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு அந்த 14 நாள் லீவுக்கான சேலரியுமே அவங்க தராங்க. இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இதோட டியூரேஷனுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் த ஒர்க் ஷிஃப்ட்ஸ், இதோட டியூரேஷன்லாம் கொடுத்துருவாங்க. என்னன்னா ஒரு 9 மணி நேரம் தான் ஒர்க்கே உங்களுக்கு. ஒரு நாளைக்கு வந்து 9 மணி நேரம், டே அண்ட் நைட்டு. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஷிஃப்ட்டு பிடிச்சிருக்கோ பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், இல்லை நைட்டு பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஆனால் வந்து 9 மணி நேரம் ஷிஃப்ட் இருக்குது. நீங்கள் அது உங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த இதை புக் பண்ணிக்கோங்க. இன்னும் இதில் வந்து ஸ்பெஷல் போனஸ் எதுவும் கிடைக்குமா, நைட் ஷிஃப்ட்டில் எதுவும் ஸ்பெஷல் போனஸ் எதுவும் கிடைக்குமா அந்த மாதிரியான கேள்வி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்க. என்னென்னா கண்டிப்பாக நைட்டு வந்து நீங்கள் ஷிஃப்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான அலோவன்ஸ்லாம் அவங்க தராங்க. இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ் வி டூ ஆஃபர் அண்ட் அடிஷன் நைட் அலோவன்ஸ் டு த எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன்
இந்த நைட் ஷிஃப்ட். ஸோ நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அலவன்ஸும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதர் இன்சென்டிவ்ஸ் இன்க்ளூடு அப்பார்ட் ஃப்ரம் த சேலரி கூட இன்னும் எக்ஸ்ட்ரா எதுவும் இன்சென்டிவ் கிடைக்குமாங்கிற மாதிரி கேள்வி இருக்குது அப்படின்னா அதுக்குமே வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. எஸ் வி ஆஃபர் எ ரேஞ்ச் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் பேஸ்டு ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் லைக் பர்ஃபார்மன்ஸ், அட்டண்டன்ஸ், இடிசி இந்த மாதிரி. அதாவது வந்து சேலரி கூட இன்னும் எக்ஸ்ட்ரா எதுவும் இன்சென்டிவ் கிடைக்குமா அந்த மாதிரியான கேள்விக்கு என்ன ஆன்சர்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்களோட ஒர்க்கை பார்த்து தான் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸு, உங்களோட ஒர்க்கை பார்த்து நீங்கள் அட்டண்டன்ஸ் நீங்கள் வந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறீங்க அதெல்லாம் பொறுத்து தான் அந்த இன்சென்டிவ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இன்சென்டிவ் எப்படின்னு தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ தராமல் இருக்க மாட்டாங்க. அது அடுத்து பாருங்கள், இஸ் தேர் எனி ஆன் த ஜாப் ட்ரைனிங் இன்வால்வ்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இந்த மாதிரி கேள்வி இருக்குது அப்படின்னாலும் இந்த கேள்விக்கும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இதுவே போதும், இல்லை உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்களே கொடுத்துட்டாங்க. இதுவும் பத்தலை அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து இவங்களே கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் உங்களோட டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இவங்க வந்து இது ஒரு நல்ல ஒர்க்கு தான். சாதாரண உங்களுக்கு வந்து பேசிவ் இன்கம் வேணும், பார்ட் டைமாக நீங்கள் வந்து இதில் 9 மணி நேரம் தான் ஷிஃப்ட்டு. ஸோ பார்ட் டைமாக கூட ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான ஒர்க்குன்னு பார்த்துக்கலாம். இது வந்து பெரிய அளவில் கஷ்டமான வேலையும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் பேக் பண்ணிட்ட ஒர்க், அவ்வளோதான். இதில் பாருங்கள், டூ வி ரிசீவ் எனி டாக்குமெண்டேஷன் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு எதுவும் டாக்குமெண்டேஷன் ரிசீவ் பண்ணணுமா இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அதாவது வந்து இந்த மாதிரியான கேள்வி இருக்குது அப்படின்னா இந்த கேள்வி எல்லாமே வந்து உங்களோட கேள்வி. நீங்கள் இப்படியெல்லாம் கேட்பீங்கங்கிற அந்த ஒரு கொஸ்டின் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த கம்பெனியை வந்து ஆன்சர் பண்ணி கீழே போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த வாட் இஸ் எ மோட் ஆஃப் பேமெண்ட், அதாவது வந்து பேமெண்ட் மோடு வந்து எப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அதாவது வந்து பேமெண்ட் சேலரி வந்து எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக வந்து மாதம் எப்படி சொல்கிறது கிரெடிட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே அந்த சேலரி போட்டு விட்றாங்களாம். ஸோ இதுதான் வந்து பேமெண்ட் மோடு. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த டவுட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கடையில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஒர்க் பண்ணுறதோட பர்ஃபார்மன்ஸு, அட்டண்டன்ஸ் இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு சேலரி, இன்சென்டிவ் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி சேலரி எல்லாத்தையுமே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக அவங்களே போட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து சேலரிலாம் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் தான் தாராளமாக இதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இந்த ஒர்க்கோட டீட்டெயில்ஸு. சரி, ஓகே. இப்போ வந்து இது அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து இவர் ஃபுல் நேம் கேட்டுருக்காங்க. நம்மளோட ஃபுல் நேம் நம்ம ஃபுல்லாக கொடுத்துடணும். அடுத்து ஃபோன் நம்பர், இதெல்லாம் வந்து ரெக்யூர்மெண்ட்டாக அதான் ஸ்டார் போட்டுருவாங்க. ஸோ அடுத்து உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து சிட்டி, நீங்கள் வந்து எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டியை கொடுத்துருங்க. ஸ்டேட்டு, ஹையஸ்ட் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட் நேம் வந்து நேம்லேருந்து ஒவ்வொன்றா கொடுக்குறோம் பாருங்கள். அடுத்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். இப்போ வந்து சிட்டி கேட்டிருக்காங்க. உங்களோட சிட்டி வந்து இதில் எதுன்னு பாருங்கள். இதில் வந்து நிறைய சிட்டி அவங்களே கொடுத்துருக்காங்க. எல்லா சிட்டியுமே அவைலபிளாக தான் இருக்குது. சென்னையுமே அவைலபிளாக இருக்குது, பெங்களூர், இந்த மாதிரி எல்லா சிட்டியும் சொல்ல முடியாது. அதாவது இதில் நம்ம இருக்கிற ஸ்டேட்லன்னு பார்த்திங்கன்னா சென்னை அலோடு, சென்னையில் வந்து கீழமேனி வந்து அலோடாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சிட்டியில் இருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதர்னாலும் அதர் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஸ்டேட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் வந்து டைப் தான் பண்ணணும். அடுத்து ஹையஸ்ட் எஜுகேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. 10th 12th கிராஜுவேட் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்களோ, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம். மொத்தத்தில் இது எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் ஐஎம் நாட் ரோபோங்கிற அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணதும் ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்ததும் அது வந்து லோட் ஆகிட்டு உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகி முடிச்சதும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதும் இங்கே பாருங்கள், தேங்க்ஸ் ஃபார் யுவர் அப்ளிகேஷன், சம்ஒன் ஃப்ரம் அவர் டீம் வில் பி டச் சூன். அதாவது வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதும் இப்போ என்ன ஆகும்னா அவங்களோட டீம்லேருந்து ஒரு ஆள் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணி இந்த ஒர்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் கைஸ் நீங்கள் இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களோட நேமு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களாவே வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களாவே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் இதெல்லாம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.